பக்கம் ஒருத்தையும் காணும். அப்படியே சின்ன பொண்ணு போட்டு அவசரமாக வாங்கக்கா ஏதோ பேசணும் முக்கியமான விஷயம்னு சொன்னால் நான் வீட்டில் அவ்வளோ வேலையை அப்படியே போட்டு வந்து நிற்கேன். யாருங்களும் நான் தான் நிற்கேன். இங்கே சொன்னாலும் வேற எங்கே சொன்னாலும் தெரியலையே. ஏக்கா மன்னிச்சுக்கோங்கக்கா, ரொம்ப லேட் ஆயிட்டா. ஆமாம் சின்ன பொண்ணு, நீ சொன்னேன்னு அப்போலேருந்து இங்கே நிற்கேன். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. என்னை மட்டும் கூப்பிட்ருக்கியா என்ன? ஆமாக்கா, உங்களை மட்டும் தான் கூப்பிட்டுருக்கேன். நீங்கள் என்ன நினச்சிங்க? அவளையும் கூப்பிட்டு போய் நினச்சிங்களோ? ஆமாம், நம்ம எப்பயும் பழத்தில் உன தானே பேசுவோம். 4 பேரும் நீ லட்சுமி, இவன் உமாள், இவங்கெல்லாம் வசந்தி இவங்கெல்லாம் கூப்பிட்டு போய் நினச்சிருக்கேன். யாரும் வரலையேன்னு சொல்லிட்டு நின்றுக்கிட்டே இருக்கேன். ஐயா மன்னிச்சுக்கோங்கக்கா, யாரையும் நான் கூப்பிட உங்களை மட்டும் தான் கூப்பிட்டு வந்து ஒரு முக்கியமான விஷயம் பேச. என்னம்மா சின்ன பொண்ணு, என்கிட்ட மட்டும் பேசுறதுக்கு உனக்கு என்ன அவ்வளோ முக்கியமான விஷயம்? ஏக்கா ஒன்றும் இல்லைக்கா, எனக்கு நம்பிக்கையான ஆளுனா நீங்கள் ஒருத்தவங்க மட்டும்தான். என்ன எப்படி சொல்கிறேன்னு தெரியல. இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் இருக்கேங்க்கா. என்ன சின்ன பொண்ணு திடீர்னு பிஸ்னஸ் நீ இறங்கிட்ட போல? ஏக்கா அது ஒன்றும் இல்லைக்கா, ஒரு 50,000 பணம் வந்திருக்கு பார்த்துக்கோங்க. பேங்க்லேருந்து இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கட்டி முடிச்சு வந்திருக்கோங்க பார்த்துக்கோங்க. நம்ம பக்கத்து தெருல அண்ணாச்சி ஒரு கடை போட்டிருந்தாருலக்கா, அந்த கடை இப்போ காலியாக கிடக்குன்னு உங்களுக்கு தெரியுமில்ல. அந்த கடை இப்போ வாடகைக்கு எடுக்கலாமா, ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமான்னு பார்க்கேங்க்கா. அப்படியாம்மா, சரி கடை வாடகை கேட்கணும் சரிதான். என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ண போகிற? ஏக்கா நம்ம என்னக்கா பண்ண, பொம்பளையால ஏதாவது சமைச்சு போடுறதானக்கா. ஹோட்டல் மாதிரி ஏதாவது நைட்டு கடை மாதிரி ஏதானக்கா பண்ண முடியும். ஓ, நீ அப்படி சமைச்சு ஏதாவது போடுறேன்னு சொல்கிறியாம்மா? அப்போ பரோட்டா கடை, அந்த மாதிரி இட்லி கடை, தோசை கடை அப்படியா? ஆமாக்கா, அதுதான் உங்களுக்கு கூப்பிட்டே பார்த்துக்கோங்க. ஓ அதான் விஷயம். என்னம்மா என்னென்னா போட போகிறேன்? நான் எதுவும் ஒத்தாசை எதுவும் செய்யணுமா? அக்கா எனக்கு வந்து இந்த எனக்கு கடை காசு இருக்குக்கா, கையில் கடை இருக்குது, வாங்கிடுவேன். சாமான்லாம் வாங்கி போட்டுருவேன். எனக்கு இந்த மாஸ்டர் மாதிரி ஏதாவது வேணும்க்கா சமைச்சு போடுறதுக்கு. அதான் முதல்ல உங்களுக்கு கேட்போன்னு. நான் மாத சம்பளம்லாம் கரெக்டாக கொடுத்துருவேங்க்கா. புரியுதுமா சின்ன பொண்ணு, ஆனால் நான் ஹோட்டலில் சமைக்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய சமையல்காரி இல்லையேம்மா. நீ வேணா பேப்பரில் ஆடையை கொடுத்து பார்க்க வேண்டியதானே? அக்கா என்னக்கா சொல்கிறீங்க? நீங்கள் குழம்பு வச்சா ஊரே மணக்கும். அப்படிலாம் சொல்லக்கூடாதுக்கா. நீங்கள் எனக்கு செஞ்சு கொடுத்தா தான் எனக்கு திருப்தியாக இருக்கும் பார்த்துக்கோங்க. ஒரு பரோட்டா கடை போடுவோமாக்கா? பரோட்டா கடையாம்மா? அப்போ சைடிஸு சிக்கன் சால்னா, வெஜ்ஜு குருமா இதெல்லாம் பண்ணும்ல? ஆமாக்கா, அப்படியே சிக்கன் 65 இப்போ முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஆரம்பிப்போக்கா. சரிம்மா, நீ வேணா லட்சுமியை கூப்பிட்டே. கூப்பிடணுக்கா, இந்த வசந்தி எவ்வளோ சமைச்சிக்க மாட்டா, உமாவை வராமல் சமைப்பா. நீங்களும் லட்சுமி அக்காவும் தான் வரணும். சரிம்மா சின்ன பொண்ணு, நான் முடிஞ்ச உதவி எல்லாம் செய்கிறேன். நீ வசந்தியும் உமா வேணா பாத்திரம் கழுவ சொல்கிறியாம்மா? அதாங்க்கா, அப்படி தாங்க யோசிச்சு வச்சேன். வசந்தியும் உமாமையும் பார்த்து கூட்டிட்டு நீங்களும் லட்சுமி அக்காவும் மாஸ்டாருங்க, நான் கலால் உட்காந்துக்கிறேன். என்ன? சரிம்மா, ரொம்ப நல்லது. உன் மூலியமாக எங்களுக்கும் 4 காசு சேரட்டும் கையில். சின்ன பொண்ணு பரவாயில்லையம்மா, வேலை செய்ய கடை கொஞ்சம் விசாலமாக தான் இருக்குது. ஆனால் என்ன கொஞ்சம் சின்ன கடையாக இருக்குது. போகும் தான் நினைக்கேன், பார்ப்போன்னு. சரி லட்சுமி அக்கா, என்ன பண்ணுறது, எனக்கு 50 ரூபாய் தான் கிடச்சிச்சு பார்த்துக்கோங்க. கடைக்கு கொடுத்தது போக நம்ம பாத்திரம் கீத்திரம்லாம் வாங்கணும்ல, அதான் சின்னதாக போட்டாச்சு. சரிம்மா, அதனால என்ன சின்னதாக போட்டாலும் போக போக அப்படியே பெருசாக்கிடலாம். என்னம்மா? ஆமாம் சின்ன பொண்ணு, லட்சுமி சொல்கிறது சரிதான். சின்னதாக இப்போ போட்டாலும் நம்ம வியாபாரம் போக போக பெருசாக ஆக்கணும், பெருசாக ஆக்கிக்கலாம். சரிக்கா, நீங்கள் 2 பேரும் இல்லாட்டினா நான் எங்கே போவேனே தெரியாது பார்த்துக்கோங்க. நல்லா சமைச்சு வச்சுருக்கீங்க, நல்லா இருக்குக்கா. ஆனால் யாரும் ஆளை தான் காணும். மத்தால பிடிமா இந்த உமாவும் வசந்தியும் வரலையே இன்னும். பாத்திரங்களுக்கு மாசுபட்டு வராமல் இருக்காளுங்களோ? இருக்காதுக்கா, நான் 250 ரூபா டெய்லியும் கொடுத்துருவேன். பாத்திரம் நிறைய வந்தாலும் சரி கம்மியாக வந்தாலும் சரி டெய்லியும் ஆளுக்கு நேரம் திரும்ப கொடுத்துருவேன். வந்துருங்க அப்படின்னு சொல்லி தான்க்கா விட்டுருக்கேன். அவங்களும் வரே நாளுங்க. வசந்தி கண்டிப்பாக வந்துடுவான்னு தெரியும். உமா வீட்டில் பிள்ளை வச்சுட்ருக்கா, வர லேட் ஆகும்னு நினைக்கேன். ஏதா நல்ல கடையாக்கா சின்ன பொண்ணு கடை? சின்ன பொண்ணு பேரெலாம் போட்டிருக்கேன். பரவாயில்லையே, லட்சுமி அக்காவும் ராணி அக்காவும் பரோட்டா சிக்கன்லாம் சமைச்சு வச்சுருக்காளுங்க. ஆனால் யாரும் வந்த மாதிரி இல்லை கடைக்கு. இன்னைக்கு தானே ஆரம்பிச்சிருக்கு, வருவாங்க. அங்கேயே பேசி நிற்காடியம்மா, வாங்கம்மா. சின்ன பொண்ணு, என்ன 50,000 ரூபாய் இருக்குன்னு இப்படி கூரை கடையை பார்க்கலாமா போட்டிருக்க? ஒரு சிமெண்ட் கடையை போடக்கூடாது? வசந்தி, மேலே மட்டும்தான் கூரை பார்த்துக்க, உள்ளக்கெல்லாம் செட்டு நல்லா தான் இருக்கும், ஒன்றும் ஆகாது. மழை வந்தாலும் வெயில் வந்தாலும். என்னம்மா பண்ண சொல்கிற? இப்போதைக்கு தான் போட முடியும். ஏக்கோ வசந்தி ஏக்கோ, 50 ரூபாய் இருக்குன்னா எல்லாமே இதுக்கே போட்டுற முடியுமா? சாமான் வாங்க வேண்டாமா? பரோட்டாக்கு மாவு கீவு இதெல்லாம் வாங்கணும், சிக்கன் வாங்க வேண்டிய செலவு கிடக்கு. இங்கே பாருங்க, ஸ்டூலு சேர்லாம் போட்டிருக்கேன், அதுக்கெலாம் யார் செலவு பண்ணுறது?
எல்லாம் சரிதான், ஆளையும் காணும் யாரையும் காணும். ஏன் ஒரே நாளில் ஓஹோன்னு போகணும்னா போக முடியுமாம்மா? வருவாங்கம்மா வருவாங்க. சின்ன பொண்ணு, இப்படி நின்றுட்டு இருந்தால் யாரும் வரமாட்டாங்க. நீ தான் கூவி கூவி விற்கணும். புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன்னு நீ சொன்னால் தான் தெரியும். ஆமாம், நீ ஏதாவது சொல்லி கத்தி சொன்னாதான் யாருக்காவது கிராமத்தில் கேட்கும் வந்து சாப்பிடுவாங்க. அதுவும் சரிதான். சரி உமா, அப்போனா நீ கத்தி சொல்லுன்னு. ஏம்மா நானும் கத்த மாட்டேம்மா, நீ கத்தும்மா. யாராவது ஒருத்தி கூப்பிடுங்கம்மா. நான் கத்த மாட்டேன், நீ கத்த மாட்டேன்ட்டு. சரி, ஏன் கடை தானே, என்ன பண்ணுறது. பொரோட்டா பொரோட்டா பொரோட்டா, நல்ல தரமான பொரோட்டா. பொரோட்டா பொரோட்டா பொரோட்டா, நல்ல தரமான பொரோட்டா நம்ம ஊரில் போட்டிருக்கு, வந்து சாப்பிடுங்க. 2 செட்டு பொரோட்டா 20 ரூபா தான். 2 செட்டு பொரோட்டா 20 ரூபா தான். 2 செட்டு போட்டா 20 ரூபாயா? எடி, அநியாயத்துக்கு விலையை குறைச்சி கொடுத்தா கட்டுப்படி ஆகாதிரி. அதெல்லாம் ஆகும், நான் பார்த்துக்கிறேன், பேசாமல் இரு. நீங்களும் பாட்டக்கடை ஓனங்களா? ஆமாம் தாத்தா, சாப்பிட்றீங்களா? உட்காருங்க சேரில். பரவாயில்லையம்மா, காலையில் இட்லி தோசை பூரிக்கு பதிலாக இப்போ பரோட்டா போடுறீங்களே, வாய்க்கு ருசியா? சரி, எவ்வளோ? 2 செட்டு 20 ரூபா தாத்தா. அதாவது ஒரு செட்டில் 2 வரும். அப்போ 4 பரோட்டா 20 ரூபா. பரவாயில்லையம்மா, ஆனால் நான் அவ்வளோ தின்னுக்க மாட்டேனே, எனக்கு 2 போதுமா? 10 ரூபா வேணா குடிக்கேன். சரி தாத்தா, உட்காருங்க. பரோட்டா நல்லா அருமையாக செஞ்சுருக்காங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. கறி குழம்பு கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. சரி, ஒரு 5 ரூபா போட்டு தருவோம். ஏம்மா, பரோட்டா நல்லா இருக்குது, குழம்பு சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குமா, திருப்தியாக சாப்பிட்டேன். அப்படியே தாத்தா, ரொம்ப சந்தோஷம் தாத்தா. அம்மா வாங்கிக்கோங்க, 5 ரூபா சேர்த்தே போட்டிருக்கேன், 10-15 ரூபா இருக்குது. ரொம்ப நன்றி தாத்தா. இந்த ஊருக்குள்ளே போய் சொல்லுங்கள் 4 பேர்த்துக்கு இந்த மாதிரி பரோட்டா கடை ஆரம்பிச்சிருக்கு, சின்ன பொண்ணு பரோட்டா கடைன்னு போர்டு போட்டிருக்கோன்னு சொல்லுங்கள் தாத்தா. ஆளே வர காணும் பார்த்துக்கோங்க காலையிலேருந்து. அப்படியாம்மா, இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கீங்க, கைப்போக்கும் நல்லா இருக்குது, கொஞ்ச நாள் பொறுங்க, வருவாங்க. அதைத்தான் தத்தை நானும் சொல்கிறேன். இருந்தாலும் இந்த பிள்ளை கவலைப்படுத்து பார்த்துக்கோங்க, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கா பிஸ்னஸ்ன்னு. நான் இப்போ ஊருக்குள்ள தான் போகிறேன், போய் சொல்கிறேன். சரி தாத்தா. சரி தாத்தா, போயிட்டு வாங்க. சரிம்மா, நாளைக்கு வரேன். நைட்டு கடை உண்டா? அதை பற்றி யோசிக்கல தாத்தா, பார்ப்போம் அப்புறமேட்டு. கடை எப்படி ஓடணும் பொறுத்து தான் நைட்டு கடை போடலாமா இல்லை வேணாமான்னு இருக்குது. சரிம்மா, அருமையாக இருக்குது சாப்பாடு, போடுங்க, நல்லா ஓடதான் செய்யும். சரி தாத்தா. சின்ன பொண்ணு, கடைக்கு ஆள் வரலன்னு வருத்தப்பட்டில, இப்போ பார்த்தியா எத்தனை பேர் வந்து சாப்பிட்றாங்கன்னு? பெஞ்சிலேயே இடம் இல்லை பாரு. ஆமாக்கா, இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏட்டி பரவாயில்ல, பார்த்தியா எத்தனை பேர் வந்து சாப்பிட்றாளுங்க? ஆமாக்கா, ஆஃபீஸ் போகிற அத்தனை கூட்டமும் வந்துருச்சு பாரு இங்கே. அப்புறம் பரோட்டானா சும்மா வாடி, தோசை இட்லி மாதிரியா? பரோட்டா எப்பயும் ஸ்பெஷல் தானே. ஆமாம். சரி, அடுத்து நம்மளுக்கு தான் வேலை. எப்பயும் பரோட்டா காலியாக போகுது. காலியாக நம்மளை தான் பாத்திரத்தை விளக்க சொல்லுவா. விளக்குவோம்க்கா, விலைக்கு போட்டு போவோம். நம்ம 250 தரேன்னால ஒரு ஆளுக்கு. ஏம்மா, இவ தரதான் சரிதாம்மா. ஆனால் இப்போ எப்படிம்மா இப்படி 15 ரூபா கணக்கு 20 ரூபா கணக்கு வச்சு கொடுக்கா? அதானக்கா, கம்மியாக கொடுக்கா பார்த்தீங்களா பரோட்டாவை? சரி, என்னமோ ஓப்பன் பண்ணுறதா கொடுக்காளோ என்னமோ பார்ப்போம், போக போக. இருந்தாலும் நிறையா தான்க்கா இன்னைக்கு வந்திருக்கும் காசு. அதான் பார்த்தாலே தெரியுதே. ராணிக்கு தான் கையில் காசு வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆமாம், அவங்க தான் சின்ன பொண்ணு கொஞ்சம் நம்பலாம் ஆளுல, அதான் எப்பயுமே அவங்க தான் வாங்கி வைக்காங்க. அது இல்லட்டி, நேற்று என்கிட்ட பேசும்போது கல்யாணம் நான் தான் உட்காருவேன், இவங்க 2 பேரும் மாஸ்டருண்ணா. இப்போ என்னென்ன ராணியக்கா தான் எல்லா காசையும் வாங்கி வைக்காங்க. சரிக்கா, விடுக்கா பார்த்துக்கலாம். யாருமா நீங்கள் இந்த இடத்துல வந்து கடையை போட்டுட்ருக்கீங்க? போலீஸ் சார், கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. கஸ்டமர்லாம் சாப்பிட்டு இருக்காங்கல்ல, இப்படியே கற்றுப்பீங்க காய்ச்சா மூச்சான்னு. ஆமாங்க ஐயா, என்னையா பிரச்சனை? என்ன பிரச்சனையா? இந்த இடத்துல யாருமா உங்க கடை போட பர்மிஷன் கொடுத்தது? ஐயே உமா, இது என்ன போலீஸ் வந்து இப்படி கத்திட்டு கிடக்கு? சார், என்ன சார் ஆச்சு? சொல்லுங்க சார். ஏமா, நான் சொல்கிறது இருக்கட்டும், நீங்கள் சொல்லுங்கம்மா. யாருமா அந்த கடையை நீங்கள் போட பர்மிஷன் கொடுத்தது? எதுக்கு போட்டீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார், உங்களுக்கு பார்த்தா தெரில, பரோட்டா கடை தான் போட்டுட்ருக்கோம். பரோட்டா கடை போட்டது இருக்கட்டும், இது முதல்ல கவர்மெண்ட் நிலம். நீ வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு உன் இடம் மாதிரி உட்காந்து பரோட்டா கடை போட்டுட்ருக்கேன். 25 ரூபா கொடுத்து நான் இந்த கடையை வாங்கியிருக்கேன், நீங்கள் இப்போ வந்து கவர்மெண்ட் நிலம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சார், இது உங்களுக்கு நியாயமாக இருக்கா? ஏம்மா, இடத்த வாங்குறவ இல்லை கடையை வாங்குறவங்க கேட்டு விசாரித்து வாங்கணும். ஒரே நாளில் கொண்டு போய் எடுத்து கொடுத்துட்டு எவனோ கம்மி விலை கொடுக்குறான்னு கொடுத்துட்டு வாங்கிடுறதாம்மா. இது என்ன இந்த பொழப்பு? சார், கொஞ்சம் கத்தாமல் மெதுவாக பேசுங்க. என்னாச்சு? கீர்த்தி, பாத்தியா? இது இவங்க கடை இல்லையாம்ல? ஆமாம், போலீஸ்கார் வந்து கத்துறதை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. சீக்கிரம் வாயில் அள்ளி போட்டு வா, கிளம்புவோம். ஆமாம்.
ஆமாம் நமக்கு எதுக்கு வம்பு, கிளம்புவோம். சார் ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? அங்கே பாருங்கள் உங்களால் ஒருத்தி பிளேட்டையும் எப்படியே வச்சுட்டு போயிட்டா. ஏம்மா விளாடாதியம்மா லூசு மாதிரி. அம்மா இன்னைக்கு மதியானம் மினிஸ்டர் இங்கே விசிட்டுக்கு வராரு. அதனால தான் நேற்று கடை போட்டவனே பொது கடை பார்க்காம போட்டிருக்கான். சரின்னு சொல்லிட்டு அவனை ஒரு வாரமாக காலி பண்ண சொல்லி அவன் இந்தா காலி பண்ணுறேன் அந்த காலி பண்ணுறேன்னு காலி பண்ணி இன்னைக்கு மினிஸ்டர் விசிட் வராங்க மதியானம் எலெக்ஷனுக்காக. என்னம்மா நீங்கள் இப்போ வந்து பாட்டு கடை போட்டு வச்சுருக்கீங்க, அப்புறம் ஒரு போலீஸ் கோவம் வருமா வராதா? ஏ சின்ன பொண்ணு, என்னடி பண்ணுறது? ஏக்கா எனக்கு எதுவுமே தெரில ஏக்கா, இப்படி அவங்களும் நினச்சி கூட பார்க்கல. போலீஸு என்கிட்ட எனக்கு எதுவுமே தெரியாது போலீஸு. நான் கூட கேட்டேன், இன்னும் 25,000 ரூபாய்க்கு தரீங்களே இந்த கடையை, கட்டுப்படி ஆகுமான்னு. பரவாயில்லம்மா நான் வெளியூர் போகிறேன் எடுத்துக்கோன்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு 25,000 கொடுத்துட்டேனே கையில் இருக்கிறத. ஏம்மா உன் புத்தியெல்லாம் இப்படி போகுது? கம்மியான விலை, ஒன்றுக்கு ஒன்று ஆஃபரு, இப்படி அப்படின்னா வாங்கிடுறதாம்மா. சரி கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்குறதே கிடையாதா? இப்போ யாருக்கு நட்டோம்? உனக்கு நட்டோம் பாரு, பாத்திரம் அத்தனை அது இது எல்லாம் நட்டோம். போலீஸு இப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க? கடையை எடுக்க சொல்கிறீங்களா? ஏமா மினிஸ்டர் மதியானம் வரான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், காய் எடுக்க சொல்றீங்கன்னு கேட்க, எடுங்க மேலே தூக்கிட்டு போங்க வாங்கிட்டு. ஒரே நாளில் மூடிச்சு சின்ன பொண்ணு கடை. பாவமே பாவம், பாவம் சின்ன பொண்ணு, பார்த்தாலே பாவமா இருக்கு. சின்ன பொண்ணு விடு, வாளியெல்லாம் கொண்டு வா, நம்ம வேணா வீட்டு பக்கத்தில் வச்சு விற்போம். நீங்கள் வீட்டு பக்கத்தில் வச்சு விற்கினாலும் கரெக்டாக ரிஜிஸ்டர் பண்ணி கடை இப்படி ஜிஎஸ்டி நம்பர்லாம் வாங்கி வச்சு தான் விற்கணும். சும்மாலாம் வீட்டு பக்கத்தில் வச்சு விற்க முடியாது. சரிங்க போலீஸு, அவ்வளோ ரூபாயும் நட்டமாச்சு.